பிரதமர் நரேந்திர மோடியுடன் விமானப்படை தளபதி மார்ஷல் ஏபி சிங் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு தடைகளை விதித்து வரும் நிலையில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் புதுதில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் விமானப்படை தளபதி மார்ஷல் ஏபி சிங் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற பிறகு கடற்படை விமானப்படை தளபதிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அரபிக்கடலில் இந்திய கடற்படை தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இலக்குகளை துல்லியமாக தாக்குவது குறித்த கடற்படை விமானங்கள் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவின் அறிவு மொழி சமஸ்கிருதத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சமஸ்கிருத சம்மேளன முகாம் நிறைவு விழாவில் அவர் இன்று பங்கேற்று அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அமித் ஷா சமஸ்கிருத மொழி இந்தியாவின் அறிவு மொழி என கூறினார். எனவே சமஸ்கிருத மொழியை நாட்டு மக்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நல்ல பயன்கள் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த முகாமில் தில்லி முதலமைச்சர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த 6 அம்ச திட்டத்தை அமல்படுத்தப்படும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் புதிய வகை நெல் விதைகளை அறிமுகம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். அதன் ஒரு பகுதியாக தற்போது புதிய வகை நெல் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் இதன் மூலம் விவசாயிகளின் செலவு குறையும் என தெரிவித்தார். இந்த புதிய வகை நெல் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் என கூறிய அமைச்சர் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த 6 அம்ச திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார். உலகளாவிய படைப்பாற்றல் சக்தியாக இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் வேவ்ஸ் எனப்படும் சர்வதேச ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை குறித்த முக்கிய அறிக்கைகளை இன்று வெளியிட்டார். புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கைகள் படைப்பாளி, பொருளாதாரம், உள்ளடக்க உற்பத்தி, சட்ட கட்டமைப்புகள், நேரடி நிகழ்வுகள், தொழில் மற்றும் தரவு ஆதரவு, கொள்கை ஆதரவு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு விவர கையேடு, இந்தியாவின் நேரடி நிகழ்வுகள் குறித்த வெள்ளறிக்கை உள்ளிட்ட முக்கிய அறிக்கைகளை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார். இவை உலகளாவிய படைப்பாற்றல் சக்தியாக இந்தியாவின் எழுச்சியை எடுத்துக்காட்டுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தோல்வி பயம் வந்துவிட்டதால் தான் அனைத்து கூட்டங்களிலும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதற்கொண்டே சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கெட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி வரும் பிரச்சினை, கிராமங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு ஆகியவற்றை அக்கறையோடு கவனிக்காமல் முதலமைச்சர் போகுமிடமெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியே பேசி வருவதாக அவர் தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த மத்திய அரசின் அறிவிப்பு தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு மேற்கொள்ளப்படுவதல்ல என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரள மாநிலத்தில் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை கொண்டு வந்த நாட்டு மக்களுக்கு பிரதமர் அர்ப்பணித்துள்ளதாக கூறினார். அதற்கு முன்பே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 28,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு துறைமுகம் அமைத்து பெரிய சரக்கு கப்பல்கள் வந்து செல்லும் திட்டத்தை ஆளும் கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்த்ததாகவும் இதனால் இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோனதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். துபாயில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் பஞ்சாவாட்கர் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். துபாயில் 11வது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி தொடர் நடைபெற்றது. இதில் 11 நாடுகளைச் சேர்ந்த 900 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஹரியானாவைச் சேர்ந்த பஞ்சாவாட்கர் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார்.